1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இந்த 31 முதல் வசனங்களில் இருக்கிற சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் 5வது பாகத்தை சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். இங்கே தாவீது, அபிகாயில், நாபால் இவங்க 3 பேரை குறித்த ஒரு உரையாடல். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லித் தருகிற ஒரு முக்கியமான பாடம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லித் தருகிற ஒரு அருமையான பாடம் என்னன்னா, பழி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது அந்த நேரங்களில் நாம் இரக்கத்தை காண்பிக்கிற வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்புகளை இரக்கத்தை காண்பிக்கிற வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். Opportunity for revenge or opportunity to show mercy. இந்த இரக்க குணம், இந்த மிசரிகார்ட், இந்த கம்பேஷன், மனதுருக்கம், மனதிறக்கம், இதை எல்லாரிடத்துலையும் காட்டணும். நாம் எல்லாரிடத்துலையும் நீடிய சாந்தமாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக நாம் பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பதில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு தீமை செய்து நம்ம எதிர்த்து பழிவாங்க வாய்ப்பு நமக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் போது அந்த நபர்களிடத்தில் நாம் இரக்கத்தை காண்பிக்க அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தும் போது ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவங்களுக்கு சிநேகிதராகும்படி கர்த்தர் செய்வார். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாடம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அது எல்லாத்தையும் நம்ம புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் நாம் விளக்கத்தை கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை புதிய ஏற்பாட்டு சிலுவையின் உபதேசத்தோடு நாம் ஒப்பிட்டு புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு, கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்கு, இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் நிழலாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு எந்த வகையில் அது விளக்கத்தை தருது என்பதை பழைய ஏற்பாட்டினுடைய எழுத்தின்படி எடுக்காம அதை ஆவியின்படி சிந்திக்கக்கூடிய கிருபை இருக்கணும். இல்லைன்னா அதனுடைய அர்த்தங்கள் தவறாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம், 1 கொரிந்தியர் 10:11, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள். இவைகள் எல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு மறைப்பொருளாக, ஒரு நிழலாக அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கே தாவீது இந்த நாபாலுடைய மனைவி அபிகாயில் இவங்களை சந்திக்கும் போது அதனுடைய அந்த தாவீதினுடைய கோபம், அபிகாயிலுடைய ஞானமான செயல், புத்திசாலித்தனமான அந்த செயல், இதனால நாபால் அங்கே கர்த்தரால் வாதிக்கப்பட்டு 10 நாளில் செத்து போறாரு. ஆனால் அவர் இறந்த பிற்பாடு தாவீது அபிகாயில திருமணம் பண்றதுக்கு அவர் ஆள் அனுப்பி கேட்கும்போது அங்க அபிகாயில் அதை ஒத்துக்கொள்றாங்க. 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிற 1 சாமுவேல் 25:32 அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்.
அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது, அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். இங்க தாவீதனுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குறிப்பா சவுலுடைய மகளான மீகாளுடைய திருமண வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இல்லை. தாவீதை விரும்பினாங்க. பிற்பாடு தாவீதை திருமணம் பண்ணி மீகாள் தாவீதோடு வாழ முடியாதபடிக்கு சவுல் அந்த திருமணத்தில் சதி திட்டம் பண்ணதுனால அந்த தாவீதை விட்டு பிரிய வேண்டியதா இருந்தது. இப்போ மீகாலை இந்த பல்தி என்கிறவனுக்கு சவுல் திருமணம் பண்ணி வைக்கிறார். இதோட மீகாள் இந்த இடத்துல அவங்க வேற திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தாவீது செகண்ட் மேரேஜ் மட்டும் இல்லை, 2 பெண்களை திருமணம் பண்றாரு. இந்த அபிகாயிலையும் திருமணம் பண்றாரு. பிற்பாடு யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினதாக வாசிக்கிறா. ரொம்ப ஷார்ட்டா எழுதப்பட்டிருக்கு. இது எவ்வளவு நீண்ட காலம் எவ்வளவு கேப்ல நடந்ததுன்னு தெரியல. ஆனா நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 10:11 படி இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்ப தாவீது இங்க ஒரு விதவை பெண், ஒரு புத்திசாலித்தனமான மகா புத்திசாலியும் ரூபவதியுமான ஒரு பணக்கார வீட்டு நாபாலுடைய மனைவி விதவையானால், தேவனே நாபாலுக்கும் தாவீதுக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்த்து தேவனே நாபாலை வாதித்ததினால் நாபால் இறந்து போனார். அந்த விதவை பெண்ணை இப்போ தாவீது திருமணம் பண்ணாரு. இது ஒரு நடந்த சம்பவம். ஆனா இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தாவீது அபிகாயில திருமணம் பண்ணதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அபிகாயிலோட இடத்துல நம்முடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கலாம். நாம் ஒரு காலத்துல நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தோம், நாபாலுக்கு கீழ்பட்டிருந்தோம். நியாய பிரமாணத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவோடு நாம் இப்போது திருமணமாகி இருக்கிறோம். தாவீது இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைப்போம், நாபால் இடத்துல பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை வைப்போம், அபிகாயில் இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி இந்த 1 சாமுவேல் 25 இந்த தாவீதனுடைய இந்த செகண்ட் மேரேஜ் அல்லது மறுமணம், இந்த விதவையான இந்த அபிகாயில திருமணம் பண்ணுவதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் இன்றைக்கு ரோமர் 7வது அதிகாரத்தில் அந்த சத்தியத்தை பவுல் மூலமாக நாம் வாசிக்க முடியும். ரோமர் 7வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன்.
ரோமர் 7:1-6. ரோமர் 5வது அதிகாரம் தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் எப்படி மீட்கப்பட்டோம் அப்படின்னு ரோமர் 5வது அதிகாரம் முழுவதிலும் வாசிக்க முடியும். ரோமர் 6வது அதிகாரம் பாவத்திலிருந்து நாம் எப்படி மீட்கப்பட்டோம் அப்படின்னு வாசிக்க முடியும். ரோமர் 7வது அதிகாரம் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் எப்படி மீட்கப்பட்டோம். ரோமர் 8 மரணத்திலிருந்து நாம் எப்படி மீட்கப்பட்டோம். ஸோ இங்க ரோமர் 7 முடியும் போது 24வது வசனத்துல வாசிக்கிறோம். பவுல் எப்படி முடிக்கிறார் பாருங்க. ரோமர் 7, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? நான் ரொம்ப நிர்பந்தமான மனுஷன், ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். நான் செய்ய விரும்புறதை செய்யல, செய்ய வெறுக்கிறத செய்யறேன். நான் ஒன்று விரும்புறேன் ஆனா அதை செய்ய மாட்டேன். நான் ஒன்று வெறுக்கிறேன் பாவத்தை, ஆனா அதை தான் நான் செய்திடுறேன். எனக்குள்ள ஆவி உற்சாகமா இருக்குது, ஆனா என்னுடைய மாம்சம் பலவீனமா இருக்கு. என் மாம்சம் என் ஆவிக்கு விரோதமா இருக்கு, என் ஆவி என் மாம்சத்துக்கு விரோதமா இருக்கு. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. எனக்குள்ளேயே பாவம் செய்ய தூண்டுகிற மாம்ச இச்சையும் இருக்குது. எனக்குள்ளேயே தேவ சித்தத்தை தேட வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேணும் அப்படின்ற விருப்பமும் என்னுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இருப்பதுனால அந்த விருப்பமும் இருக்குது. நான் ரொம்ப நிர்பந்தமா இருக்கிறேன். ரொம்ப ஒரு எதை தெரிந்து கொள்வதுன்னு தெரியல. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனா நான் ஜெபிக்க தவறிட்டா, நான் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னா, கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இல்லைன்னா மாம்சம் அங்க தலை தூக்கிடுது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார். ஆனா அதோட அங்க சத்தியம் முடியல. ரோமர் 8 அதுக்கு பதில் கொடுக்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யாருன்றதை ரோமர் 8 சொல்றார். அவர்தான் என்னை விடுதலை ஆக்குகிறார். ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மை வெற்றியுள்ளவர்களாக ஜெயமுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். என்ன இந்த நிர்பந்தமான சரீரத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க முடியும். அவர்தான் என்னை விடுதலையாக்குகிறவர், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக ஆசீர்வதிக்கிறவர் என்கிற ஒரு பதிலையும் ரோமர் 8 சொல்றார். ஸோ சில நேரத்தில் ரோமர் 7:24 அதிகமான நேரத்தில் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நிர்பந்தமான மனுஷன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க, பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பதில் அங்கே ரோமர் 8 இருக்கு. ரோமர் 7வது அதிகாரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்ததை ரொம்ப அழகாகவும், ரொம்ப அந்த அந்த பாடத்தை, அந்த சத்தியத்தை விளக்குற அந்த முறை ரொம்ப திரும்ப திரும்ப வாசிச்சாதான் புரிஞ்சிக்க முடியும். ரோமர் 7வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தில் நின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நாபாலுக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டு தாவீதை திருமணம் செய்திருக்கிறோம். அதற்கு அடையாளமாக
நம்ம புரிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் அது ஒரு 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 பாண்டேஜ், அது ஒரு கட்டு. அல்லது அங்க ஒரு ஒரு மூத்த ஊழியர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னாருன்னா, பழைய ஏற்பாடு ஒரு முடவனை ஓட சொல்லுது, புதிய ஏற்பாடு ஒரு முடவனை பறக்க சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தார். பழைய ஏற்பாடு ஒரு முடவனை ஓட சொல்லுது, புதிய ஏற்பாடு ஒரு முடவனை பறக்க சொல்லுது. எப்படி ஒரு முடவன் பறக்க முடியும்? ஓடவே முடியாத முடவனால எப்படி பறக்க முடியும்? ஆனா புதிய ஏற்பாடு அவன் பறக்கிறதுக்கான சிறகுகளையும் கொடுக்குது. அதுதான் இங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிருபை. தேவன் அதற்குரிய அனுகூலமான கிருபைகளையும் சேர்த்து கொடுத்து ஒரு முடவனை பறக்க வைக்கிறார். பழைய ஏற்பாடு நான் எதையாவது செய்து அதன் மூலம் எனக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்றது தான் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை நான் துன்பப்படுத்திடுவேனோ அப்படின்றது தான் புதிய ஏற்பாடு. இதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். இங்க அபிகாயில போல தான் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். நாம நாபாலுடைய மனைவியாக அபிகாயில் இருந்தது போல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இல்லை, நம்ம விருத்த சேதனெல்லாம் பண்ணலை அப்படின்றோம். ஆனால் பாரம்பரிய கட்டுகள் அல்லது நமக்கு மனுஷருடைய கற்பனைகள், அவங்க எதுக்காக இதை சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது. நாம இதை செய்யணும், ஏதோ ஒரு பயத்தினால செய்யணும் அப்படின்னு செய்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்படும் போது நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கிருபையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஒரு அன்போடும் ஒரு நல்ல ஒரு உயிர் பெற்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தையும் ஒரு சுதந்திரமான கிறிஸ்தவ ஜீவியத்தையும் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ முடியும். அந்த நியாயப்பிரமாணம் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டது, அல்லது அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்து மாற்றப்படாது. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் அதை நிறைவேற்றி முடித்தார். இதுதான் இங்க இந்த அபிகாயில் தாவீதை திருமணம் பண்றதையும், நாபாலுடைய மரணத்துக்கு பிற்பாடு அபிகாயில் தாவீதை திருமணம் பண்ணுவதை நாம் இந்த காலத்துல இப்படிதான் அதை புரிந்து கொள்ளணுமே ஒழிய வெறும் எழுத்தின்படி அதை நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டில் இந்த பிரமாணம் என்கிற இந்த லா, அந்த சட்ட திட்டங்களை அதை நாம தவிர்த்து விட்டு தீர்க்க தரிசனம், சரித்திரம், ஞான வசனங்கள், இந்த ப்ராஃபஸி, ஹிஸ்டரி, விஸ்டம் இவைகளெல்லாம் இருக்கிறதுனால நாம கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கவனமா பழைய ஏற்பாட்டை படிக்கணும். ஆனா அதற்குரிய விளக்கத்தை நாம புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல தான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். அந்த வெளிச்சத்துல தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம இஷ்டத்துக்கு தாவீது, நாபால், அபிகாயில், தாவீது அபிகாயில திருமணம் பண்ணது, நாபால் இறந்ததுக்கு பிற்பாடு அபிகாயில் தாவீதை திருமணம் பண்ணதை நம்ம இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது. நாம் பாவத்துக்கு, நாம் மரணத்திற்கு, நியாயப்பிரமாணத்திற்கு நாம் நீக்கப்பட்டு நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் நாபாலுடைய மனைவியை போல இருந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொன்றார். எபிரேயர் 10:1, 2 கொரிந்தியர் 3:6, 2 கொரிந்தியர் 3:3 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு பொருள். 2 கொரிந்தியர் 3:6 வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடு எழுத்து, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் கற்பலைகளில் எழுதப்பட்டிருந்தது. ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் அதை நமது சதையான இருதயங்களில் எழுதியிருக்கிறார். அதனால்தான் ரோமர் 6:14 வாசிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல்
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் இப்போ பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ் இருக்கிறோம், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். இந்த வேறுபாட்டை தான் இங்க இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற அந்த நித்திய வாழ்வு, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான ஒரு பிரமாணம், ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால ஹைப்பர் கிரேஸ்ன்னு இப்போ புதுசாக என்னென்னமோ குண்டை போடுறாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் கிருபை இருக்குது, அவர் நாம் செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சிட்டாரு, அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிச்சிருச்சு, சுத்திகரித்து விட்டது அப்படின்னு ஹைப்பர் கிரேஸ் ரொம்ப பெரிய ஆண்டவருடைய கிருபையை ரொம்ப ஓவரா சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு ஒரு விதமான போதனைகள்லாம், நூதனமான போதனைகள்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆனா தேவனுடைய கிருபையை நாம விருதாவாய் பெற்று விடாதபடிக்கு, அவருடைய கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, ஆண்டவருடைய கிருபையில் நாம் பலப்படணும். ஆண்டவருடைய கிருபையில பலப்படுறதுனா என்ன? அவரை புரிந்து கொள்வதற்கான அந்த ஆற்றல், அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம் தான், நம்மிடத்துல குறை இருக்குதான், நம் பலவீனமானவங்க தான், நம்மிடத்துல மாம்சம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. ஆனா நாம பூர்ணராகும்படி கடந்து போக, விழுந்தாலும் எழுந்து நிற்க, திரும்பவும் திரும்பவும் தேவனிடத்துல அறிக்கையிட, பரிசுத்தத்துல நாம் வளருவதற்கு, தேவ பயத்துல தேவ அன்புல வளருவதற்கு அவருடைய கிருபை, அவருடைய என்கரேஜ்மெண்ட், அவர் நம்மை உற்சாகப்படுத்துறாரு. நான் உங்களை புரிந்து கொள்றேன், நான் உன்னை புரிந்து கொள்றேன், இன்னும் என்னை பிரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணு என்கிற அந்த உள்ளான விருப்பம், அந்த செய்தியை நமக்குள்ள உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இந்த புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு ஒரு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நான் செய்வது என்னை காயப்படுத்தி விடும் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் இதை செய்தால் அது தேவனை காயப்படுத்தி விடும் அல்லது அவரை துக்கப்படுத்திடும், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடும் என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஆவிக்குரிய உணர்வு, அதுதான் நாம நாபாலை விட்டு நீங்கி தாவீதுக்கு அபிகாயில் திருமணம் செய்யப்பட்டது போல, நாம் நியாயப்பிரமாணத்தை விட்டு நீங்கி நாம் கிருபைக்கு உட்பட்ட மனவாட்டிகளாக கிறிஸ்துவோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் இங்க அபிகாயிலுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒரு அவிசுவாசியோடு, ஒரு தேவ பிள்ளை இல்லாதவரோடு வாழ்க்கை, ஒரு திருமணம் வாழ்வது என்பது ரொம்ப ஒரு கஷ்டம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல தீமோத்தேயுனுடைய அம்மாவை குறித்து வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி இந்த தீமோத்தேயுனுடைய அம்மா, அவங்க அப்பா ஒரு கிரேக்கன் தான். ஆனா இந்த யூத பெண், இந்த ஐநேக்கியாள் மகனை தீமோத்தேயுவை விசுவாசத்துல வளர்க்கிறது அப்படின்றது அது ஒரு கடினமான ஒரு செயல். அதே போல மகனையும் வளர்க்கணும் ஐநேக்கியாள், அல்லது கணவரோ அல்லது மனைவியோ இன்னும் ரட்சிக்கப்படலை, நாபாலை போல இருக்கிறாங்க அப்படின்னா அங்க அந்த மனைவியோ கணவரோ எப்படி நடந்துக்கிறது? 1 பேதுரு, இங்க ஐநேக்கியாலையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பேதுரு சொல்ற இந்த வார்த்தையை நீங்க வாசித்திருப்பீங்க, ஆனா இந்த கோணத்துல வாசித்திருக்கீங்களான்னு யோசிச்சு பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த 3வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? அந்தபடி மனைவிகளே, வைஃப்ஸ் இன் த சேம் வே, அதே போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். விச் வே, எந்த வழியில மனைவிகள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? அல்லது பக்தி இல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், விசுவாசத்தில் இல்லாதவங்க கிட்ட ஒரு மனைவியோ அல்லது ஒரு கணவரோ தன்னுடைய வாழ்க்கை துணை ஆவிக்குரியவங்களா இல்லை, பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, இல்லது ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? 3வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? அந்தபடி மனைவிகளே. எந்தபடி அப்படின்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 3வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? அந்தபடி மனைவிகளே. எப்படி இயேசு கிறிஸ்து அவரை திட்டும் போது, அவரை வையும் போது, அவரை காயப்படுத்தும் போது அவர் பதில் வையவில்லை, அல்லது அவர் பதிலுக்கு கோபப்படவில்லை. அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை. நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பதில் கொடுக்கல, பயமுறுத்தல, தேவனுக்கு தம்மை ஒப்புவித்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்தபடி மனைவிகளே, அதுபோல மனைவிகளே, அல்லது அதுபோல ரட்சிக்கப்பட்ட கணவர்களே உங்கள் ரட்சிக்கப்படாத மனைவிகளுக்கு முன்பாக, அந்தபடி மனைவிகளே, ரட்சிக்கப்பட்ட மனைவிகளே ரட்சிக்கப்படாத கணவருக்கு முன்பாக நீங்களும் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு உங்களை ஒப்புவித்து உங்கள் சொந்த கணவனுக்கோ மனைவிக்கோ கீழ்ப்படிந்து இருங்கள். இங்க மனைவி கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்னு போட்டிருக்கு. அதுக்காக புருஷர்கள் மனைவிக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம சிந்தித்திருப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு எபேசியர் 5:22 வாசிக்கிறோம். முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:22 சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அதுக்கு முந்தின வசனமே என்ன சொல்லுது? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற மனைவிக்கு கீழ்ப்படிவதனால ஒரு கணவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே போல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனால மனைவிக்கும் எந்த ஒரு அவமானமும் கிடையாது. ஆனால் குறிப்பாக இங்கே மனைவிக்கு பேதுரு சொல்லும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதுபோல ரட்சிக்கப்படாத உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவரிடம் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு ஆலோசனை கொடுக்கிறார். ஸோ இங்கே இந்த அபிகாயில் நாபால் போன்ற ஒரு கணவனிடத்தில் அவங்க ஒரு குடிகார ஒரு கணவன் தான், ஒரு ஹார்ஷான ரூடான ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவங்க ரொம்ப ஞானமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிறிஸ்துவ குறித்த சத்தியங்கள் இல்லை. ஆனாலும் அவங்க மகா புத்திசாலியாக இருந்ததுனால அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்க நிதானமாக பக்குவமாக காரியங்களை அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. எப்போ இதை சொல்லணும், அந்த மனுஷனுக்கு வெறி தெளிஞ்ச பிற்பாடு, குடி போதை தெளிஞ்ச பிற்பாடு அந்த காரியத்தை போய் சொன்னதுனால அவங்களுடைய அறிவு ஞானத்தை நம்ம பார்க்க முடியுது. ஐநேக்கியாலும் அவங்களுடைய கணவர் கிரேக்கனாக இருந்தாலும் மகன் தீமோத்தேயுவை வளர்க்குறதுல அவங்க அந்த விசுவாசத்தை மகனுக்கு ஊட்டி கொடுத்து வளர்த்தாங்க. அதை தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுவார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 3:15. எப்படி ஐநேக்கியால் தீமோத்தேயுனுடைய அம்மா ஒரு ஆவிக்குரிய சுபாவம் இல்லாத கணவனோடு இருந்து கொண்டு மகனை எப்படி ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்தில் தீமோத்தேயு வளர்த்தாங்க. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
அப்படின்னா சின்ன வயதிலிருந்து ஐநேக்கியால் தீமோத்தேயுவை விசுவாசத்துக்குள்ள வளர்க்கறதுக்கு தன் கணவன் உதவி செய்யாட்டினாலும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, பரிசுத்த வேத எழுத்துக்களை, ஸ்கிரிப்சர்ஸ், பரிசுத்த வேதாகமத்தை சிறு வயதிலிருந்து தீமோத்தேயுவுக்கு அறிவித்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, போதித்தாங்க. அந்த வேத எழுத்துக்கள் தீமோத்தேயுவை ஞானம் உள்ளவன் ஆக்கியது. எப்படி ஞானம் உள்ளவன் ஆக்கியது? ரட்சிப்புக்கேற்ற ஞானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்குவதற்கு கர்த்தராகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால ரட்சிப்புக்கேற்ற ஞானம். அந்த ஞானத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினால் வருகிற ஞானம் என்ன? ரட்சிப்புக்கு கொண்டு போகணும். ஏதோ இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிந்து கொள்ளணும், மேசியாவை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த ஒரு பாடமா இல்லாம, இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் குமாரன், அவர் தான் மேசியா, அவர் தான் தேவனால் அனுப்பப்பட்டவர், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், அவர் தான் அந்த ஹோலி சீட், அந்த பரிசுத்த வித்து, அவர் தான் காயினை ஆபேல் கொல்லுறதுக்கு முன்ன ஏவாள் கிட்ட சொல்லப்பட்டது, அல்லது அந்த சர்ப்பத்துக்கிட்ட சொல்லப்பட்டது, அவர் உன் தலையை நசுக்குவார். இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதுதான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப ஆண்டவர் தருவார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதுதான் இந்த சதையான இருதயத்துல எழுதப்படும் எரேமியாவுக்கு சொல்லப்பட்டது நடக்கும். இதெல்லாம் எரேமியா 31 சொல்லப்பட்டதெல்லாம் ஏதோ ஒரு வகையில எப்படியோ நேரம் எடுத்து சிறு வயதிலிருந்து வேத எழுத்துக்களை கிரமமாக சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங், சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி, இதை கிரமமா ஒரு தாய் தன்னுடைய கணவர் உதவி செய்யாத போதும் அந்த ஐநேக்கியால் தீமோத்தேயுவுக்கு சிறு வயதிலிருந்து வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுத்ததுனால தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் வந்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினால ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவராக தீமோத்தேயு வளர்க்கப்பட்டார். ஸோ இங்க நாபாலுடைய மனைவி அபிகாயிலா இருந்தாலும் சரி, அல்லது தீமோத்தேயுடைய அம்மா ஐநேக்கியாலா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உதவியாக இல்லாத போதும் அவங்க ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் இந்த அபிகாயிலும் இந்த ஐநேக்கியாலும் வாழ்ந்திருக்கிறாங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:22 அபிகாயில குறித்து சொல்லப்பட்டதுன்னா மகா புத்திசாலி, ரூபவதி. மகா புத்திசாலி அல்லது நல்ல இன்டெலிஜென்டான வைஸ் உமன் அப்படின்னா யாரு? நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஒரு பன்னியினுடைய மூக்குத்தி குத்துனா அது எவ்வளவு அந்த மூக்குத்திக்கு அழகா இருக்குமோ, மூக்குத்தி தெரியுமானே தெரியல, அது பன்னி மூக்கை கொண்டு போய் எங்க விடுன்னு தெரியல, பன்னி மூக்குல இருக்கிற மூக்குத்தி என்ன ஆகும்னு தெரியல. அதுபோல மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள பெண்ணும் இருக்கிறாள் அப்படின்னு சாலமோன் சொல்லியிருக்கிறார். இந்த ஞானம் இருக்கிறது நல்லது, ஆனா அழகு இருக்கிறது நல்லது, ஆனா மண்டையில கொஞ்சம் அறிவும் இருக்கணும். அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அழகா இருக்கிற எல்லாருக்கும். பியூட்டி அப்படின்னு சொன்னாலே அது இருதயத்தில் மறைந்திருக்கிற சுபாவம், சாந்தம், அதுதான் இன்னர் பியூட்டி தான் அழகானது. அதுதான் கர்த்தருடைய பார்வையிலையும் விசேஷமானது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3:2-3 நமக்கு தெரியும். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அழியாத அலங்காரம், அன்ஃபேடிங் பியூட்டி. எந்த அலங்கரிப்பு அழியாது அப்படின்னா இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. இதுதான் ஒரு அழகுள்ள ஒரு பெண் மதிகேடாய் நடக்காம, கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமானது. அதை 1 சாமுவேல்ல தாவீது அதை அழகா சொல்லியிருப்பார். 1 சாமுவேல் 24:13 தாவீது அந்த ப்ராவர்ப் அதை சொல்லியிருப்பார்.
24:13 முதியோர் மொழிப்படியே அல்லது பழமொழியின்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். அப்படின்னா என்ன? விக்கெட்னஸ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த விக்கெட். அதுக்கு அர்த்தம் கேரக்டர் இஸ் ரிவீல்டு பை கண்டக்ட். ஒருத்தவங்களுடைய வாழ்வு முறையின் மூலமாக தான் அவங்களுடைய சுபாவம் வெளிவரும். எதிர்மறையான சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலையில் நம்ம சந்திக்கிற முரட்டு குணம் உள்ளவர்கள், நம்மளை உற்சாகப்படுத்தாதவங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஹவு வி கண்டக்ட் வித் தோஸ் பீப்புள், அங்கே தான் கேரக்டர் இஸ் ரிவீல்டு. ஸோ இதை நம்ம இந்த நாபாலுக்கு மனைவியாக இருந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவங்க இப்படி ஒரு உற்சாகமுள்ள ஒரு பெண்மணியாக கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தபடி 1 பேதுரு 3 முதல் 6 வசனங்கள் அல்லது முதலாவது வசனம் 1 பேதுரு 2:23 ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தபடி மனைவிகளை கிறிஸ்துவை போல நாமும் நம்ம எதிர்க்கிறவர்களிடத்துல பதில் வையாமலும் நாம் பயமுறுத்தாமலும் தேவனுக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து நாம் நமக்கு உதவி செய்யாத மனிதர்களிடத்தில் இருக்கும்போது நிச்சயம் அவங்களையும் கர்த்தர் ஏற்ற வெல்ல தொடுவார். இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த தியானம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தாவீது நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை திருமணம் செய்தார். நாமும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழிருந்த நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு மனவாட்டியாக நாம் இன்றைக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கிறோம் அல்லது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் சீக்கிரத்தில் நடக்க போகிறது. அன்றைக்கு நாம் எல்லாரும் மனவாட்டியாகிய திருச்சபையார் மணவாளனோடு நாம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு திருமணம் செய்ய இருக்கிறோம். ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் இது ஒரு நடந்த சம்பவமாக சரித்திரமாக இருந்தாலும் இந்த சம்பவங்கள் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில், உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிந்தவர்களாக நாங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதும் அணுகும் போதும் தியானிக்கும் போதும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் அதை புரிந்து கொள்ள நீர் எத்தனையாய் எங்களை விடுவித்தீர், எப்படி நீர் எங்களை ரட்சித்தீர், எதிலிருந்து ரட்சித்தீர், நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக, உலகத்திற்கு அடிமைகளாக, மாம்சத்திற்கு அடிமைகளாக, பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், நியாயப்பிரமாண கட்டுக்கும் அடிமையாய் இருந்தோம். ஆனாலும் நீர் எங்களை அவைகளிலிருந்து விடுவித்து எங்களை உம்மோடு கூட இணைத்து புது உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக எங்களை சுதந்திரத்தோடு வாழ, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறதற்கு எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டு முன்குறித்து இன்றைக்கு நாங்கள் மிஸ்ஸஸ் நாபாலாக, ஒரு முட்டாளுடைய மனைவியாக இருந்த எங்களை ஒரு தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகிக்கப்பட்டவருடைய மனைவியாக அந்த அபிகாயிலை தாவீதுக்கு நீர் திருமணம் செய்து வைத்தது போல, அனுமதித்தது போல இன்றைக்கு எங்களையும் நாங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அபிகாயில் ஐனேக்கியாலை போல எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை இல்லாவிட்டாலும், கர்த்தருக்குள் உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை இல்லாவிட்டாலும், நாங்கள் அழகு மட்டும் முக்கியமல்ல, நாங்கள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அழியாத அலங்காரம், தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அந்த அலங்காரத்தினால் உம்முடைய மனவாட்டியாகிய பெண்ணை, திருச்சபையை அலங்கரித்தருளும். நாங்கள் இன்னமும் எங்களுடைய பிள்ளைகளை விசுவாசத்திற்குள் வளர்ப்பதற்கு, உம்முடைய வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோருக்கு கிருபை தாரும். அவர்களுக்கு எடுத்து சொல்ல, அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பெற்றோருக்கு ஞானத்தை தாரும். ஒருவேளை அதை தனியாக செய்கிற தாயாகவோ தனியாக செய்கிற கணவராகவோ தகப்பனாகவோ இருந்தால் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ஐனேக்கியாளுக்கு அருளின கிருபைகளை தந்து தீமோத்தேயுக்களை எழுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட தீமோத்தேயு போல எங்கள் வீட்டு பிள்ளைகளும் உம்முடைய திருச்சபையின் வாலிப குழந்தைகளும் வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ள, அதை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு சாபத் கிளாஸ், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஞானத்தை தாரும், பெற்றோருக்கு ஞானத்தை தாரும்.
அவர்கள் இடறிவிடாதபடிக்கு அவர்களுக்கு முன்மாதிரிகளாய் வாழ பெற்றோருக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாரும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.